தரித்திரம் என்ன செய்யப்பட்டது? அவர் என்னுடைய தரித்திரத்தை எடுத்து. அது எத்தனாவது வசனம்? 2 கொரிந்தியர் 8:9 வசனம். 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இயேசுவை அறிந்தவர்கள், நல்லா கவனிங்க, நீங்க கிருபையை அறிந்தவர்கள். கிருபை, தயவு இயேசுவை அறிந்தவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவை அறியாதவர்களுக்கு அல்ல. நீங்களும் நானும் இயேசுவை அறிந்திருக்கிறோமா அறியலையா? அந்த கிருபையை அறிஞ்சிருக்கோமா இல்லையா? நீங்க இந்த வசனத்தை உச்சரிக்கணும். நீங்க இந்த வசனத்தை ரொம்ப ஆழமா பிடிச்சு கொள்ளணும். இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நடைமுறையில வைக்கணும். அப்ப நீங்க அறிந்தவர்களுக்கு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும். அவர் எப்படி இருந்தாரா? ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருக்கு வெள்ளியும் பொன்னும் இந்த பூமியும் இந்த பூமியில் உள்ளதும் இங்க இருக்கிற எல்லாம் யாருக்குள்ளதான்? யாருக்குள்ளது? இயேசு கிறிஸ்துவுக்குரியது.